முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் கால தோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம்.
இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். எல்லாம் அல்ல அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல சுப பலன்களை அல்லது நல்ல யோகத்தை, அபரிமிதமான ஒரு பதவி உயர்வுகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நன்மை நம்முடைய துலாம் ராசிக்கு நடக்க போகுது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான குரு பெயர்ச்சி நம்முடைய இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. அப்போ யாரெல்லாம் உங்களை விட்டு வெளியில் போகணும்னு தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். புதிய ஆட்கள் வந்து உட்காருவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைப்பாங்க, தாவி வந்து உட்காருவாங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய, உங்களை பலரும் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அம்பாள் வாராகியே உங்களை தேடி வந்து அனுகிரகம் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒன்றுன்னா உங்கள் அருகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனும், ஒரு அசைவம் அம்பாளுடைய அனுகிரகம், வாராகியுடைய அனுகிரகம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நாள் வரையில் 7ல் குரு இருந்தார், எங்களை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ 8க்கு போயிட்டார் சாமி, 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையான குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு. நீங்கள் ஜெயிப்பது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. வாராகியை மறந்துடாதீங்க, வாராகியை மறந்துடாதீங்க, பெருமாளை மறந்துடாதீங்க. துலாம் ராசி அன்பர்களே, யோகமான ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, மறைந்த குருவால் நிறைந்த பலன்கள். பரிகார ராசியாகவும் நம்முடைய துலாம் ராசி அமைகிறது. அப்போ என்னதான் நம்மளுக்கு அந்த யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் இருந்தாலுமே கூட துலாம் ராசி அன்பர்களே, பரிகார ராசியாக நம்முடைய துலாம் ராசி அமைகிறது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் நினைக்கக்கூடிய ஸ்லோகமே என்ன சொன்ன, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. சாமி கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்க, எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும், அதை மட்டும் கொடுப்பா, நீ பார்த்து கொடுனா அவர் வாரி வழங்கிடுவார். அப்போ துலாம் ராசி நேயர்களே, பரிகார ராசியாக அமைகிறது. இந்த அதிர்ஷ்டங்கள், நான் மேற்சொன்ன அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், வருமானங்கள், பதவி உயர்வு, நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், வெற்றி, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? நிச்சயமாக நீங்கள் அந்த குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ
சூரியன் இருக்கின்ற பொழுது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு நான் சொன்னேன். அந்த குரு பயிற்சி நடக்கிற சமயத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பார், சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். சூரியன் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்திலே சூரியன் உச்சம் பெற்று நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க நான் சொன்னேன். நமக்கு தெரிந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசியில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறார். அவர் ஜெயிக்கக்கூடிய ராசியாக நிற்கிறார். யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். அப்போது அந்த துலாம் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் எங்கே பார்க்குறாங்க? துலாம் ராசியை பார்க்கிறார். அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனை, அங்கே குரு பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் துலாம் ராசி என்பர்களே. எத்தனையோ தொழிலதிபர்கள் எல்லாம் அந்த கஷ்டப்படக்கூடிய தொழில்கள் எல்லாமே கூட உயர்ந்து வரப்போகுது. யோகமான தொழிலமைப்புகள், வளர்ச்சியான தொழிலமைப்புகள், நல்ல முன்னேற்றமான தொழிலமைப்புகள் எல்லாம் நல்ல தொழில் வளர்ந்து வரப்போகுது. தொழில் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், லாபகரமானதாக இருக்கும், முன்னேற்றமானதாக இருக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ சூரியன் உச்சம் பெற்ற சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியால் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது, ஒரு சின்ன சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு என்கொயரி நடக்குது, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும், இல்லை ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஒரு ஜெயில் இருக்குது, ஒரு ஜாமீன் கிடைக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. நிச்சயம் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலம், வராத பணங்காசுகள் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து சேரும். அப்போ பணங்காசு கொடுத்து மாட்டிக்கிறீங்களா, ஒரு சிக்கலில் இருக்கிறீங்களா, தாராளமாக அவங்களுக்கு இப்போ போய் பணம் கேட்டிங்கன்னா கிடைச்சிரும். மறைமுகமான அதிர்ஷ்டம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் துலாம் லக்னமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. இது ஜோதிட கணக்கு. நிறைய சூக்ஷ்மங்கள் உண்டு, நிறைய ரகசியங்கள் உண்டு. வெற்றி உங்களுக்கு உண்டு. அந்த வெற்றிக்கு நீங்கள் என்ன செய்யணுங்க? முறையான பரிகாரம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் பொதுவாகவே நம்ம இந்த குரு பயிற்சிக்காக குரு பயிற்சி பரிகார ஹோமம் 1,00,000 ஆவர்த்திகள் செய்ய போகிறோம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் அந்த ஹோமத்துக்கு இப்போ என்னால் முடியும் சாமி, அந்த ஹோமத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், இதை நான் செய்கிறேன். அப்படி இல்லை, சாதாரணமாக பங்கு பெறுறேன், இதுவே போகிறோம் எனக்கு. அப்போது எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக லாபம் கிடைக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே, நிறைய ஜாப்லெஸ், எனக்கு இப்போ தான் வேலை போச்சு, சமீபமாக வேலை போச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை இல்லை, கொஞ்சம் எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்குமே ஆனால் துலாம் ராசி அன்பர்களே வேலை கிடைக்கும். அடுத்து நீங்கள் டச்சிலே இருந்துட்டு இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே சாமி அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல நிம்மதி பெருகும். ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குது. அதே போல் துரோகிகள், உங்களை ஏமாற்றக்கூடியவர், நீங்கள் உங்கள் கூட அருகாமையில் இருப்பவரிடத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது.
அப்போது துலாம் ராசி என்பவர்களே, உங்கள் துரோகிகள் கூட காணாமல் போவார்கள். அதே போல் குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்கார் பேசலை, மனைவி பேசலை, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க, பசங்க இருக்காங்க, டிவோர்ஸ் கேஸ் போகுது, அல்லது மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, போத் ரெண்டு சைடும். ஸோ அது மாதிரி குடும்ப பிரச்சனை, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பையன் பொறுப்பில்லாமல் இருக்கான் சாமி, பையன் பொறுப்பில்லாமல் இருக்கான், அப்பா போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, அவங்க அப்பா மாடாக உழைக்கிறார் சாமி, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த பையன் பொறுப்பில்லாமல் இருக்கான் சாமி. பொறுப்புகள் அதிகரிக்கும், நல்ல புத்திகள், சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய புத்திகள் வளரும். உங்கள் பொறுமையை சோதிக்கிறாங்களா? உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுதா? கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அந்த குடும்ப பிரச்சனைகள் வரும்போது நிச்சயமாக அங்கே கோபதாபங்கள் அதிகரிக்கும். அப்போ குடும்ப பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எனதருமை துலாம் ராசி நேயர்கள், அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும். வயோதிக திருமணம், சில பேர் 45 வயசு 54 வயசில் தான் காதலே பண்ணுவாங்க. அதே போல் காதலர்கள், ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய காதல் திருமணங்கள் நடந்தேறும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதில் ஏதாவது வசியம், வேறு ஏதாவது மாந்திரிக பிரச்சனைகள், அல்லது வெளியில் பழகிட்டு இருப்பாங்க மறைமுகமாக, ஒருத்தருக்கு நல்லா பழகுவாங்க, திடீர்னு பிரிஞ்சுடுவாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான பேசாத பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் சரியாகும். குறிப்பாக தொழில் அமைப்புகளில், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதில் ஏதாவது ஸ்ட்ரகிளிங் இருக்குது, இல்லை அது நினச்சது நடக்க மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டு இருக்கு, கால தாமதங்கள், ரொம்ப டிலே ஆகுது சாமி, போன மாதமே நடந்திருக்கணும், இன்னும் நடக்கலை, டிலே ஆகிட்டே இருக்குது, கால தாமதங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் என்ன காரணங்க? காலதோஷங்கள், நேரதோஷங்கள், கர்ம வினை, ஊழ்வினைகள். இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம், இதெல்லாம் ஊழ்வினை கர்மாமா, அதாவது ஊழ்வினை கர்மா சார், நாம் ஈஸியாக சொல்லிடலாம். உங்கள் ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரி காலதோஷங்கள் இருக்குமே, ஆனால் கடுமையான கெடுதல்கள் எல்லாம் விலகும், நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள், என்கொயரிகள், இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், அந்த சொல்லினே ரொம்ப நெருங்கினவங்க தான் உங்களுக்கு இம்சை பண்ணுவாங்க. மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவை எல்லாவற்றுக்குமே கூட உரிய பரிகாரங்கள் உடனடியாக செய்து கொள்வது சிறப்பு. அப்போது துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா? வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா? இந்த குரு பெயர்ச்சியால் பலவிதமான நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டுமா? நிச்சயமாக நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் பங்கு கொண்டு உங்களால் முடிந்ததை செய்து எல்லா விதமான வெற்றிகளையும் பெறுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரலாம் உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சிருந்தார், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எதுவும் நடக்கலை. நிறைய நன்மைகள், அதாவது நன்மைகள்லாம் எல்லா விஷயமும் கால தாமதம், டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறது, தள்ளி போகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், பல நன்மைகள், இது எல்லாம் விருச்சிக ராசிக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். உங்கள் ராசி விருச்சிக ராசியானாலும் விருச்சிக லக்னமானாலும்
ராசிக்கு 2, 5 கூடிய முழு சுபராக விளங்கக்கூடிய குரு பகவான், அதுவும் குரு செவ்வாய் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சுபரான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ விருச்சக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள் அமைகிறார்கள். நல்ல யோகம், அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக போகுது. விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் விலக போகுது. இது ஒரு வளர்ச்சிக்கான காலம், நல்ல முன்னேற்றத்திற்கான காலம். இன்னும் சொல்ல போனால் விருச்சக ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பம், புதிய வாழ்க்கை ஆரம்பம். உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய, நேற்று வரல நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இந்த விஷயம் நடக்காதுன்னு நீங்கள் விட்டுட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அப்போ ஒரு நல்ல யோகமான, ஏன்னா குரு பார்க்க போகிறார். ராசிக்கு 7வது வீட்டில் வரக்கூடிய குரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. ஏன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு? சூரியன் உச்சம் பெறுகிறார். சூரியன் உச்சம் பெறுகின்ற போது நடக்கின்ற குரு இருக்கக்கூடிய ஒரு காலம். குரு ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் சுற்றிக்கிட்டே வருவார். அப்போ திரும்பவும் சூரியன் வந்துட்டே தான் இருப்பார். வருஷம் மேஷத்துக்கு வந்துடுவார். ஆனால் குருவும் சூரியனும் சந்திக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த 2024. அப்போ சூரியன் உச்சம் பெற்று, சூரியன் உங்களுக்கு யாரு? கர்மகாரகன், 10ஆம் அதிபதி. 10 அந்த தர்ம கர்மகாரகன் உச்சம் பெற்று அவரோடு 2, 5 குரு சம்பந்தப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே விருச்சக ராசி என்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அதிர்ஷ்டமான யோகம், நல்ல முன்னேற்றம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டு வாங்க. 10 விஷயம் நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் நடந்துடும். அதில் நடந்த உடனே நீங்களே நம்ப மாட்டீங்க, நமக்காக நடந்திருக்கு, நம்ம உதவாங்கிற ராசி தானே, நமக்கு எப்படா நல்லது நடந்தது. அந்த மாதிரி வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரலாம், விற்பனை அதிகரிக்கலாம், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கலாம். அது அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. அப்போது பரிகார ராசியில் நம்முடைய விருச்சக ராசி உண்டு. நிச்சயம் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. நல்ல யோகமான காலம், நல்ல தனவரவு, பணவரவு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். இப்போ தான் நீங்கள் சாமியை பிடிக்கணும், இப்போ தான் நீங்கள் குருவை பிடிக்கணும். அவர் கொடுக்குற மூடில் இருக்காரு, நல்ல மைண்ட் செட்டில் இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. இப்போ போனால் கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணுவார். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா? நல்ல யோகங்கள் வேண்டுமா? நல்ல அதிர்ஷ்டங்கள் வேண்டுமா? நல்ல லாபம் வேண்டுமா? நல்ல தனலாபம் வேண்டுமா? சஹஸ்ர கோடி தனலாபம் வேண்டுமா? பதவிகள் வேண்டுமா? பட்டங்கள் வேண்டுமா? அந்தஸ்துகள் வேண்டுமா? வாழ்க்கையிலே உயர்வுகள் வேண்டுமா? நல்ல குடும்ப அமைப்புகள் வேண்டுமா? நிம்மதி வேண்டுமா? மகிழ்ச்சியான நிலையான சந்தோஷம் வேண்டுமா? கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுமா? குழந்தை பாக்கியம் வேண்டுமா? திருமண யோகம் வேண்டுமா? கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டுமா? ஆயுள் ஆரோக்கியம் வேண்டுமா? நோய் நொடிகளிலிருந்து விலக வேண்டுமா? இதுதான் அற்புதமான தருணம்.
அப்போ இந்த சமயத்தில் குரு பயிற்சிக்காக செய்யக்கூடிய அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறுவது சிறப்பு. எனக்கு இது நடக்கணும் சாமி. நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வசிக்கலாம். அங்காங்கு இருந்தபடியே யார் யாருக்கு எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கு அங்கு இங்கு என்றும் எங்கும் இருந்து அருட்புரியும் அருட்பெரும் ஜோதியாக இந்த குரு பெயர்ச்சியிலே குரு பகவான் உங்களுக்கு இருக்கின்றார். விருச்சக ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். கால நேரத்தில் நீங்கள் கவனித்து கொண்டிருக்க வேண்டும். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அது எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் உயர்ந்த ஒரு அமைச்சர் பொறுப்பில் கூட நீங்கள் இருக்கலாம், அல்ல அதுக்கு மேலே கூட நீங்கள் இருக்கலாம். நீங்களும் 4 தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறைகளை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த அற்புதமான தருணம், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழிலில் நல்ல சிறப்புகளை தரப்போகுது. பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ப்ரொடக்ஷன் ஆகுது சாமி, ஏன்னா சேல்ஸ் ஆகலை, மூவ் ஆகவே மாட்டேங்குது, இல்லை மூவ் ஆகுது, நமக்கு பில் பேமெண்ட்ஸ் வரலை. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான தோல்விகள் இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான கஷ்டங்கள், பிரச்சனைகள் மெயினாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றி பெறும். விருச்சக ராசி நேயர்களே, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, லைசன்ஸு, இந்த மாதிரி எனி ப்ராப்ளம் பிஸ்னஸில், அதாவது எதிரிகளுடைய தொந்தரவு, செய்வினை கூட, நல்ல பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்தது சாமி, பிஸ்னஸ் நல்லா டாப்பாக இருந்தது, இந்த மாதிரி டவுன் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரீபிக்கப் ஆகக்கூடிய காலம். அப்போ நல்ல யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலமாக விருச்சக ராசிக்கு அமைகிறது. அதே போல தான் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய விருச்சக ராசி என்பர்கள் இப்போட ஏதோ ஒரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்களா, IS AI ஏதோ சொன்னாங்க. நிறைய கால் வருது. அதனால் நிறைய ஜாப்லெஸ் வருதுங்க சாமி. குறிப்பாக US, UK, ஜப்பான், கனடா, யூரோப் கண்ட்ரி, இதெல்லாம் அந்த AI கண்டுபிடிச்சதுனால நிறைய ஜாப்லெஸ் வருது. அப்போது அதிலும் குறிப்பாக 45 வயசு, 48 வயசு, 52 வயசுனா அவங்க திரும்பவும் ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். அது மாதிரி நிறைய கால்ஸ் வருது. இப்போது கிளைண்ட் வராங்க. இப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கிளைண்ட்ஸ் கூட, பக்தர்கள் கூட நம்மிடத்திலே, அன்னை வாராகி இடத்திலே உரிய பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்று மீண்டும் ஜாப் கிடைச்சவங்க ஏராளம். அப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, மீண்டும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள். உள்நாடு, வெளிநாடு, நான் இங்கே இருப்பேனா, வெளிநாட்டுக்கு போவேனா, இந்த வெளிநாட்டிலே இருப்பேனா, நான் அந்த இந்தியாவுக்கு வருவேனா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்ப பெண்களுக்கான பிரச்சனை, மாமனார் மாமியார், சுற்றமும் நட்பும், அக்கம் பக்கத்து வீடுங்க, அக்கம் பக்கத்து இடத்துக்காரங்க, நிலபலத்துக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவு, பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு, பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, மதிக்காமல் இருக்குது, அதனால் ஒரு அவப்பெயர் ஏற்படுது, பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான அந்த மன கஷ்டங்கள்,
இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில குடும்ப பிரச்சனைகள், அதே போல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜாமீன் பிரச்சனைகள், சிறை தண்டனைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், வீடு சம்பந்தப்பட்ட இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள், எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குன்னா கர்மா. கால நேரம் சரியில்லை, நேரங்காலம் சரியில்லை, நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கிறது, காலதோஷங்கள், மறைமுகமான பிரச்சனை. எனக்கு தெரியவே இல்லை, என்னதான் பிரச்சனையே தெரியல சாமி, அது செய்வினை கோளாறாக இருக்கும், மாந்திரிக தோஷமாக இருக்கும். யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், வளர்ச்சி தடைபடுகிறதா, தொடர்ந்து வளர்ச்சி தடைபடுகிறது, இதுதான் காரணம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு கெட்டதெல்லாம் விலக போகுது, உங்களை விட்டு கெட்டதெல்லாம் விலக போகுது, கெடுதல் எல்லாம் விலக போகுது, நன்மைகள் நடக்கப் போகுது, மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், என்ன காரணங்கிறது அழகாக எடுத்து சொல்லிடலாம். முன்னேற்ற தடைக்கு எது காரணமாக இருக்குது உங்கள் ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிகப்பெரிய எழுச்சியோடு எழுந்து வரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. ஆகையினாலே அந்த எழுச்சி, லாபம், அதிர்ஷ்டம், யோகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அந்த குரு பயிற்சி யாகத்தில் புக்கிங் செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையப் போகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நாள் வரையில் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருந்து வந்தார். அதோட கூட ராகுவோடும் சில காலங்கள் அந்த குருவானவர் இணைந்திருந்தார். அந்த குரு ராகு தொடர்பு, குரு ராகுவும் இணைகின்ற பொழுது சனி குரு ராகு இதெல்லாம் இருந்தப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். இதுவரை நான் வாழ்க்கையில் கஷ்டமே பார்த்ததில்லை, என்னால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் உயர்ந்த சூழ்நிலையில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் பெற்றவங்க, வசதி வாய்ப்பு உடையவர்கள், அவர்கள் கூட இந்த சனி ராகு அந்த தனுசு ராசி நேயர்களாக இருப்பார்களே. ஆனால் கடந்த சில வருடங்களில் கொஞ்சமாக ஒரு சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். அப்போ குரு மட்டும் 5ல் இருந்தார், 9ல் இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டுமே நன்மையை கொடுத்து விடாது. ஆனால் தனுசு ராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல வகையிலும் நல்ல யோகங்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகின்றது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6, 8ஆக மறைந்தாலும், ராசிக்கு 6, 8ஆக மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு 2, 12ங்கிற பாவங்களை அதோட கூட உங்கள் தொழில் ஸ்தானம், இந்த பாவங்களை எல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். இப்போ குருவை பொறுத்தவரையிலே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பாவத்திற்கு பலம் அதிகம். எப்படி இருக்கும் இடத்துக்கு விட குரு எங்கே பார்க்குறாரோ அங்கே எல்லா பாவமும் பொடிபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, நல்ல யோகமான ஒரு குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதே போல் உங்களுடைய வீண் செலவுகள், வீண் விரயங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். அதே போல் தனவரவு, பணவரவு, பண முடக்கம் இருக்குமே. ஆனால் வருமானமே வரல சாமி, தொழிலே நடக்கலை, பிஸ்னஸ் நல்லா இல்லை, கொஞ்சம் டல்லாக இருக்குது, இல்லை இன்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குமே. ஆனால்
அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, மெயினாக தனுசு ராசிக்கு என்ன வேணும்? பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், தொழில் சிறப்பாக இருக்கணும். தொழில் நல்ல முறையில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம் தரக்கூடிய நிலையில் அது அமைந்துவிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களே, உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும், நீங்கள் எந்த உலக நாடுகளில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், பெரிய செல்வந்தராக இருந்தாலும், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரிதான், பல ஆயிரங்களில் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா குரு 10 பார்க்குறார். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள் காணாமல் போகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய மறைமுகமான எதிரிகள் காணாமல் போவார்கள். குறிப்பாக தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. நிச்சயமாக இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகின்ற பொழுது தனுசு ராசிக்கு பரிகார ராசியாக அமைகிறது. நான் சொன்ன தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், தனவரவுகள் பணவரவுகள் இருக்கும், பாக்கியங்கள் இருக்கும், ஒரு சில யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டுமா? உங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் காணாமல் போக வேண்டுமா? நிச்சயமாக நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், பரிகாரங்கள் மிகப்பெரிய வகையில் 1,00,000 ஆகுர்த்திகள் ஜபங்களை, மந்திர ஜபங்களை சொல்லி குரு பெயர்ச்சிக்கான யாகங்கள் செய்ய போகிறோம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய பெயர்களையும், அது கம்பெனி நேமோ அல்லது இண்டிவிஜுவல் நேமோ, ஃபேமிலி சப்ஜெக்டோ, ஜாபுக்காகவோ, அப்போ அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் காணாமல் போவார்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்? குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ரோக ருண சத்ரு, எதிரிகள் காணாமல் போவார். அது அந்த குரு 10ஆம் பாவத்தை பார்க்கறதால தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் காணாமல் போவார்கள். இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, கெட்டது எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுது. கெட்டதெல்லாம் தனுசு ராசியை விட்டு விலகி போகுது. நன்மைகள் எல்லாம் நெருங்கி வருகிறது. அதே போல் உத்தியோகஸ்தானம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போல் வேலையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அல்லது வேலையே பிரச்சனையாக இருக்குது, வேலை செய்கிற இடங்களில் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது ஹையர் ஆஃபீஸர்ஸ், அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் வருது. அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க எதுன்னு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க, கலகம் பண்ணுறாங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே இல்லை சாமி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனை விலகும். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். குறிப்பாக அரசு அதிகாரிகளாகட்டும் அல்லது ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவால் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, பெண்களால் வந்த இம்சைகள்,
கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகும். இப்போ பெண்கள் உங்களுக்கு ஒரு எதிரியாக ஒரு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க, ஒரு வசியம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஒரு மாந்திரீகம் செஞ்சுருக்கிறாங்க, இல்லை கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்குது, இல்லை அவங்க உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும். அதே போல் தனுசு ராசி நேயர்களே, நோய் நொடிகள் குறைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி என்பர்களே, வியாதிகள் குறையும். நிறைய அந்த டிசீஸு, புதிய புதிய வியாதிகள், ரொம்ப பெரிய நோய்கள், மரண பயம், எப்பயும் மனசு ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலே ஏதேனும் ஒரு வகையில் மனசு ஒரு விதமான பயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு நோய்க்கு அது ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சு போய்டும். அப்போ நோய் நொடிகள் இருக்குமே, ஆனால் தனுசு ராசி நேயர்களே நோய் நொடிகள் குறையும். அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, ஜெயிலு, ஜாமீனு, சிறை தண்டனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் இந்த வம்பு வழக்குகள்லாம் ஃபேவரபுளாக மாற்றி கொடுக்க முடியும் அன்னை வாராகியுடைய அருளாலே. அது மாதிரி நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, பெண்களால் சொல்லக்கூடிய பிரச்சனை, உறவு முறைகளால் சொல்லக்கூடிய பிரச்சனை, அல்லது செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னே எனக்கு தெரியல சாமி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சம்திங் ராங், ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஆட்டி படைக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களே அந்த கெட்ட சக்தி செய்வினை கோளாறுகளில் இருந்து கூட விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, புதிய வண்டி வாகனங்கள், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி நல்ல யோகங்கள் அமையப்போகுது. அதே போல் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகள், நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் இதையெல்லாம் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையிலே யோகங்கள் நிறைந்த குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஆனாலுமே கூட பரிகார ராசியாக அமைகிறது. அப்போ தனுசு ராசி அன்பர்களை, நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கணும், பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கணும், வருமானம் சிறப்பாக இருக்கணும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கணும், பதவிகள் நல்ல பதவிகள், உயர்ந்த பதவிகள் கிடைக்கணும், பதவி உயர்வுகள் கிடைக்கணும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் குறையணும், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும், குடும்பம் சந்தோஷமாக ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கணும், குறிப்பாக திருமண யோகங்கள் நடைபெற வேண்டும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், குழந்தை பாக்கியம், காலதோஷங்கள், கால நேரத்தால் வரக்கூடிய காலதோஷங்கள், கர்ம தோஷங்கள், கர்ம வினைகள், இவற்றிலிருந்து விடுபடணும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கிலிருந்து அந்த சஃபராகாமல் அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும். இப்படியாக இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார். அதுவும் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக சுக்கிரனுடைய வீட்டில் அமைகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை, ஒரு லாபத்தை உங்களுக்கு தரப்போகிறது. அப்போ அந்த லாபமும் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பெயர்ச்சி பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.